ஆமா, உங்க பேர் என்னம்மா? நானா சார்? வெண்ணிலா. ஆ, சரி சரி. இனிமேல் திரும்ப உங்க ஊருக்கு போறாப்புல ஐடியா இல்லையோ? சென்னையில தான் செட்டில் ஆக போறீங்களோ? ப்ரோ, என்னடா அது எதுக்கு அவகிட்ட கேக்குற? ஏன் கேட்டா என்ன தப்பு? அவ என்ன நினைப்பா? இதுல நினைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, இப்போ இங்க ஸ்டடீஸ் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன். சரி, இனிமேல் இங்க தான் இருக்க போறாங்களா என்னன்னு கேக்குறேன். அப்படிலாம் கேட்காத ப்ரோ. சரி, அந்த பொண்ணுகிட்ட நான் வாயே திறக்கல, போதுமா? ப்ரோ, என்னப்பா? நீ எல்லாம் இங்கதான் இருக்க போறா? சரி, ஓகே. ஊருக்கு போனா அவளுக்கு சேஃப்டி இல்ல ப்ரோ. என் கண்ணு முன்னாடி இருக்கிறது தான் அவளுக்கு சேஃப்டி. ஓ, சரி சரி சரிப்பா. அவ இப்ப ஸ்டார்ட் பண்ணி இருக்கிற டிகிரியை முடிச்சு எக்ஸ்ட்ரா இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு அவ சொந்த காலில் நிக்கிற வரைக்கும் என் கண் பார்வையை விட்டு எந்த பக்கமும் போகக்கூடாதுன்னு அவகிட்ட நான் ஸ்ட்ரிக்டா சொல்லி வச்சிருக்கேன். ம், சரி சரி சரி. அது வரைக்கும் நீயும் சரி அம்மாவும் சரி அவளை வீட்டை விட்டு அனுப்புன்னா என்கிட்ட சொல்லாதீங்க என்ன? ஓகே ஓகே. அப்புறம் ப்ரோ, இன்னொரு விஷயம் சொல்லிடு. அவளை ஹர்ட் பண்ற மாதிரிலாம் எதுவும் பேசிடாத. சரிப்பா, நான் ஒன்றும் பேசல. இந்த பொண்ணு ஒன்று சொல்ல முன்னாடி பாஞ்சுக்கிட்டு வர்றான். நான் கேஷுவலாக தான் கேட்டேன், இங்கே இருக்க போறீங்களா இல்லை ஊருக்கு போக போறீங்களான்னு. சார் எதுக்கு வெண்ணிலா கிட்ட இப்படி கேட்டாரு? ஒருவேளை எம்கேவுக்கு வெண்ணிலா மேலே அவனுக்கே தெரியாமல் ஒரு லவ் இருக்கிறத அவங்க அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரோ? அதுக்காக போட்டு வாங்குறதுக்காக அந்த மாதிரி பேசியிருப்பாரோ? இல்லாட்டி இவர் இப்படியெல்லாம் கேட்க மாட்டாரே. என்னன்னு தெரியல. அப்புறமாட்டி ஃப்ரீயாக இருக்கும்போது வேணா பேசி பார்ப்போம். சார். என்னேவா? ஆமாம் சார். ஒரு நிமிஷம் தம்பி, உன் ஃப்ரெண்டு என்னை கூப்பிடுறாங்க, நான் பேசவா? என்ன ப்ரோ, என்னாச்சு உனக்கு? இல்லடா, அவங்ககிட்ட நான் எதுவும் பேசினா நீ ஏதாவது ஹர்ட் ஆவியான்னு நினைச்சு கேட்குறேன். என்னாச்சு ப்ரோ உனக்கு? கேட்கறதுக்கு பதில் சொல்லுடா. பேசு, நீ எதுவும் அவளை ஹர்ட் பண்ணாத. ஓகே, தேங்க்யூ. என்னம்மா? இல்லை கேட்டீங்கல்ல, இனிமேல் அங்கே ஊருக்கு போகிற ஐடியாலாம் இல்லை சார். அங்கே வாடகை வீட்டில் தான் இருந்தோம், அதை காலி பண்ணியாச்சு. ஆ, சரிம்மா, சரி சரி. பாட்டியும் நானும் இங்கேயே செட்டில் ஆயிடலான்னு தான் நினச்சிருக்கோம். ஆ, ஓகேம்மா, ஓகே. அப்புறம் டிகிரி முடிக்கும் தட்டிக்கும் எம்கே சார் அங்கே வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அங்கே இருக்கோம். அப்புறம் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் நான் வேறு வீட்டுக்கு நாங்கள் போயிடுவோம் சார். ஆ, ஓகேம்மா, ஓகே ஓகே. ஆ, சரிங்க சார். என்னது? இல்லைக்கா, சார் கேட்டாங்கல்ல, அதான் சொல்கிறேன். ம், அப்படின்னு சொன்னானாக்கும். ஆமாக்கா, படிப்பு முடிச்சு நான் சொந்த காலில் நிற்கிற வரைக்கும் எம்கே கண் பார்வையிலேயே தான் இருக்கணுமா? சரிதான். என்ன எம்கே? என்ன? எங்கே உன் ஆளை காணும்? ஆ, இல்லைப்பா, அண்ணனுக்கு ஆப்ரேஷன் நடக்குது, தங்கச்சியை காணுமேன்னு கேட்டேன். அவளுக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லாம் ஒத்து வராது, அதான் வரல. ஓஹோ, சரி சரி. ஓ மாமனாரு? எனக்குன்னு தெரியும், என்கிட்ட கேட்குற? நானே நேரத்துல இருந்து இங்கே தானே இருக்கேன். இங்கே பாரு, உனக்காக பாவம் பார்த்து இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன். சும்மா என்கிட்ட கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காத. ஆ, சரி. பாவம் ஃப்ரெண்டு அவளுக்கு ஒரு சப்போர்ட்டா இருப்பமேன்னு வந்து நின்னா ரொம்ப தான் சீண்டி பார்க்குறா. என்னப்பா இது, வீட்டாளுங்களை காணுமேன்னு கேட்டது ஒரு குத்தமா? அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? என் நாத்தனார் தானே, நான் கேட்பேன். அப்படின்னா என்கிட்ட கேட்காத. ஏன், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன் தானே, உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்கறது? அரசி, நம்ம எங்க இருக்கோம்னு ஞாபகம் இருக்கா? ஏதோ கொலையடியில சட்டை போடுற மாதிரி போடுறீங்க. சாரி சார். ஆ, கொஞ்சம் அமைதியா இருங்க, யாராவது பார்த்தா சத்தம் போட போறாங்க. ஓகே சார். உனக்கும் தான். நான் அமைதியா தான் ப்ரோ இருக்கேன், அவ தான் பாரு. சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாம இருங்க. ஆ. அம்மா. என்னப்பா, என்ன நடக்குது? அம்மா, நீங்களாவாம்மா வந்தீங்க? ஆமாய்யா, தம்பி ஒரு கார் போட்டு டிரைவர் போட்டு கொடுத்துருக்கான்ல. ஆ, சரி சரி சரிங்கம்மா. சரி, என்னப்பா? ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குமா, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரிப்பா, ஒன்றும் பயம் இல்லையே? ஆ, இல்லம்மா, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. சரிப்பா, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? தெரியலம்மா, இன்னும் ஒரு 1 hour ஆனாலும் ஆகும். சரிப்பா, சரி. சாப்பிட்டீங்களாம்மா? நான் சாப்பிட்டேன்ப்பா, நீங்கள் 2 பேரும் ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, ஒன்றும் சாப்பிடல. நானும் தம்பியும் ஒரு டீ மட்டும் குடிச்சோம். சரிப்பா, சரி. நான் வேணா இருக்கேன், நீங்கள் 2 பேரும் வீட்டில் போய் சாப்பிட்டு வரீங்களா? இல்லம்மா, நான் இங்கே கேன்டீன்ல ஏதாவது பார்த்துக்கிறேன். அப்படின்னா இங்கேயே தான் இருக்க போறியாப்பா? ஆமாம்மா, வேந்தன் வர்ற வரைக்கும் நானும் இங்கே தான். சரிப்பா, அப்போ நேரத்துக்கு சாப்பிடு. என்ன? ஆ, இங்கே கேன்டீன்ல சாப்பாடு நல்லதாம்மா இருக்கு. சரிப்பா, சரி, பார்த்துக்கோ. அவனை பார்க்குறேன்னு சொல்லி உன் உடம்ப கெடுத்துக்கிடாத. சரிம்மா, பார்த்துக்கிறேன். ஏய்யா முத்து, நீ வேணா வீட்டுக்கு போயா, அம்மா இங்கே இருக்கேன். ஆப்ரேஷன் முடிஞ்சிடட்டுமா, அப்புறம் போகிறேன். சரிப்பா, ஆப்ரேஷன் முடிஞ்சதும் பார்க்க விடுவாங்களாயா? இல்லம்மா, ஆப்ரேஷன் முடிஞ்சதும் அப்புறமா ஒரு 1 hour அப்சர்வேஷன்ல வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மயக்கமெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் மத்தியானத்துக்கு மேலே ஆயிடும். அட, அவ்வளோ நேரம் ஆகுமா? நான் பார்த்துடலான்னு நினச்சி வந்தேன். நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம் இல்லம்மா, நாங்க ஏற்கனவே இங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, நீங்க வேற வரணுமா? இல்லைப்பா, நம்ம பிள்ளை ஆப்ரேஷன் ஒன்று நடக்கும்போது நம்ம வீட்டில் எப்படி உட்காந்துருக்க முடியும்? ம், சரிங்கம்மா, நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, அப்புறமா என்ன கிளம்பிருங்க. என்ன ஈவினிங் டைம் போல வாங்க. அப்படியா?
ஆமாம்மா, மத்தியானம் வரைக்கும் எப்படி உட்காந்துட்டே இருப்பீங்க? சரிப்பா பார்த்துக்கலாம். ஏன்பா இப்போ அவருக்கு இவன் கிட்னி கொடுக்கறதுனால இவன் உடம்புக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதே? இல்லைம்மா, அப்படிலாம் எதுவும் வராது. அப்படிலாம் ஏதாவது இருந்தால் டாக்டரை இதெல்லாம் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்கம்மா. சரிப்பா சரி, 2 பேரும் நல்லா இருக்கணும். அதெல்லாம் நல்லா இருப்பாங்கம்மா. சரி அம்மா இங்கே இருக்கேன், நீங்கள் கேன்டீனில் போய் 2 பேரும் ஏதாவது சாப்பிட்டு வாங்க போங்க. இல்லைம்மா, இருக்கட்டும், நான் இங்கே இருக்கேன். சொன்னா கேட்க மாட்டேன். நீ ஏதாவது சாப்பிட்டியாம்மா? நான் டீ குடிச்சிட்டு வந்தேம்மா. சரிம்மா சரி. பிள்ளைய காணும்? பாப்பா தூங்குறாம்மா. அங்கே அந்த வெண்ணில அவங்க பாட்டிக்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கோம். சரி சரி, சின்ன பிள்ளை, அவ்வளோ சீக்கிரம் எழுப்பி கூட்டிகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஆ அப்புறம் ஒரு விஷயம், உங்கள் மாமனாரை சமாதானப்படுத்திட்டேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகும்போது நேராக நீங்கள் உங்கள் வீட்டுக்கே போயிருங்க. எங்கள் வீட்டுக்குன்னா? அதான் புகழோட வீட்டுக்கு. அது அது பார்த்துக்கலாம்மா. ஏம்மா சந்தோஷமாக சொல்ல மாட்டேங்கிற? இல்லைம்மா, அப்பாவையும் நான் பார்க்கணும்ல. அப்படியா? அம்மா, என்னப்பா? அவங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி பண்ணிக்குவாங்கம்மா. நீ ஒன்றும் பேசாத, அமைதியாக இருங்கிறியா? இல்லைம்மா, சொன்னேன். அவங்க அப்பாவையும் அவங்க பார்க்கணும்ல. 2 பேரையும் ஒரே இடத்துல வச்சு பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல. சரிப்பா சரி சரி. அத்தே ரூபா, நீ எப்படா வந்த? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா 2 பேரும் சேர்ந்தே வந்திருக்கலாம்ல. அண்ணனுக்கு ஆப்ரேஷன் நடக்கும்போது நான் வராமல் எப்படித்தே? அத்தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ம், எப்போ முடியுமா? தெரியல. வினி வரலையா? எம்கே நாங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி அப்படியே உங்கள் வீட்டுக்கு தான் வந்தோம். அத்தையை பிக்கப் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தா அத்தை எங்களுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. அப்புறம் அங்கே பாப்பா தூங்கிட்டு இருந்தாளா, அதனால வினி பாப்பா கூட இருக்கா. ஆ, ஓகே ஓகே. பாத்தியா ப்ரோ? ஆமாம், தூங்கிக்கிட்டு இருக்கிற பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு எத்தனை பேர்? வீட்டில் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்கும்போது பார்த்துக்கல, இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே உட்காந்து பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணுமாக்கும். அதுக்கும் ஆள் வேணும்ல அத்தான். அதான் அங்கே ஏற்கனவே ஒரு பாட்டி இருக்காங்கல்ல. இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம பார்த்துக்கிற மாதிரி ஆகுமா? இந்த அக்கறை எவ்வளோ நேரம் எங்கே போச்சு? தம்பி. சரி, நான் அங்கே உள்ளே இருக்கேன். அண்ணி, அண்ணனை பார்த்தீங்களா? எப்படி இருக்கான்? ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போக முன்னாடி பார்த்தேன். நல்லா தான் இருந்தார், தைரியமாக தான் இருக்கார். சரிங்க அண்ணி. எத்தனை நாள் பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்? இல்லை இன்னும் ஒன்றும் சொல்லலை, ஆப்ரேஷன் முடிஞ்சதுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே அண்ணி ஓகே. ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லை இன்னும் ஒன்றும் சாப்பிடல. நாங்கள் இங்கே இருக்கோம், நீங்கள் வேணா போய் கேன்டீனில் ஏதாவது சாப்பிட்டு வரீங்களா? இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் இங்கேயே இருக்கும். சரி அண்ணி, நேரம் ஆகுதேன்னு பார்த்தேன். இல்லை பரவாயில்ல. ம். தம்பி. என்னம்மா? நீ எப்போ என் வீட்டுக்கு வருவ? இதோ ஆப்ரேஷன் முடிஞ்சதும் வருவேன்னு சொன்னேன்லம்மா. சரி நீ போகும்போது நானும் வர்றேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னம்மா பேசணும்? வீட்டுக்கு போய் சொல்கிறேன். ம், சரி ஓகே. உன் பேர் தான் வெண்ணிலாவா? ஆமாம் மேம். உன்னை பற்றி தான் வினிதா சொல்லிகிட்டே இருப்பா. அப்படிங்களா மேம்? சரி. ஆமாம், இப்போ தான் ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்துருக்கா. அதிகம் படிக்காத பொண்ணு தான், ஆனால் துருன்னு எல்லா வேலையும் ஈஸியாக சீக்கிரமே கற்றுக்குறா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பா. தேங்க்ஸ் மேம். கரஸில் ஏதோ படிக்கிறியா? எஸ் மேம், பிகாம். கம்ப்யூட்டர் வேறு ஏதோ படிக்கிற போல? ஆமாம் மேம். சரி நல்லா படி என்ன? ஏதாவது ஹெல்ப் வேணும்னா வினிக்கிட்ட தயங்காமல் கேளு. சரிங்க மேம். எங்கள் எம்கே மட்டும் உனக்கு ஃப்ரெண்டு இல்லை, வினிதாவும் உன் ஃப்ரெண்டு தான், சரியா? அப்படியே நினச்சிக்கோ. சரிங்க மேம் ஓகே. சரிம்மா சரி. எத்தே அக்கா, இவங்க தான் வினிதா மேடமோட அக்காவா? ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. என்னடா? கொஞ்ச நேரம் அங்கே வந்து உட்காருங்க தே. எப்படியும் ஆப்ரேஷன் முடிஞ்ச டாக்டர் வெளியே வந்து கூப்பிடுவாங்கல்ல. சரிம்மா உட்காருவோம். வந்ததுலேருந்து ஒரே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. மானுக்கிட்ட பேசுறதுக்கே டைம் கிடைக்கல. ஆப்ரேஷன் முடிகிறதுக்குள்ளே எப்படியாவது கொஞ்ச நேரம் பேசிடலாம். The number you are calling is either switched off or not reachable at the moment. Please try later. ஸ்விட்ச் ஆஃபா? ஏன் மானு எதுவும் சார்ஜ் போடலையா? இல்லை அண்ணனுக்கு பயந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? சரி, அப்படின்னா அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி பார்ப்போமா? ஹலோ அருணாச்சலம். சொல்லுங்கள் சார், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். ஓகே, எஸ்டேட்டில் ஃபேக்ட்ரியில் வேலை எப்படி போகுது? சார் அதெல்லாம் எப்பவும் போல் நல்லா போய்கிட்டு இருக்கு சார், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலையப்படாதீங்க. ஓகே, நீங்கள் இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் கிளம்பி வந்திருக்கேன். அதெல்லாம் பார்த்துக்கிறேன் சார், பார்த்துக்கிறேன். பாருங்க, அம்மாவும் ஊரில் இல்லை, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க என்ன. அப்புறம் நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு போனதும் ஃபேக்ட்ரி மேனேஜரை எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள். சரிங்க சார். அப்புறம் மான் என்ன பண்ணுது? அருணாச்சலம் உங்களை தான். இந்த இருக்கா சார், கொஞ்சம் மானுக்கிட்ட ஃபோன் கொடுங்களேன். சார் அது ப்ளீஸ் அருணாச்சலம், ஃபோனை கொடுங்க, நான் ஒரு 2 வார்த்தை பேசிக்கிறேன். சரி, இந்த கொடுக்குறேன் சார். தேங்க்யூ. பாப்பா இந்தா. ஹலோ மனு எப்படிடா இருக்க? நான்
நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. நேத்து தான் கிளம்பி வந்தேன். ஆனா உன்னை பார்த்து ஏதோ பல வருஷம் ஆன மாதிரி இருக்கு. ஃபோன் என்னடா பண்ணுது? ஃபோன் ஆஃப் ஆயிருச்சு. ஆஃப் ஆயிடுச்சுன்னா சார்ஜ் போட வேண்டியதானடா? இந்த போடணும். இப்பதான் பார்த்தேன். சரிடா, சார்ஜ் போட்டு வை. என்ன ம். என்னடா பண்ணிட்டு இருக்க? எதுவும் சாப்பிட்டியா? நான் இப்பதான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணன் வேலை கிளம்பணும்ல. சரிம்மா, சரி. என்ன சமைக்கிற? தோசை சுட்டுட்டு இருக்கேன். சட்னி அரைச்சு வச்சிருக்கேன். மத்தியானத்துக்கு இனிமே தான் செய்யணும். சரிடா, சரி. அண்ணனை மத்தியானம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போக சொல்லு. என்ன எதுக்கு? நீ வீட்டுல தனியா இருக்க இல்லடா, நானும் ஊர்ல இல்ல. அப்புறம் சாப்பிட வீட்டுக்கு வர்ற மாதிரி அப்படியே உன்னை பாத்துக்கலாம்ல, அதான். ம், சரி. நீ எஸ்டேட் பக்கம் அனாவசியமா சுத்தாத. என்னடா ம். மனு? ம். அம்மா கிட்ட சொல்லிட்டேன்டா. என்ன சொன்னாங்க? இன்னும் ஒன்றும் சொல்லலை. நேற்று தான் சொன்னேன். அதுக்குள்ளே இங்கே நிறைய பிரச்சனை. அம்மா கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ம். எப்படியும் அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிடுவேன். பயப்படாத. என்னடா ம். அண்ணி ஃபோன் கேட்குறாங்க, கொடுக்கட்டா? ஏன்டா இன்னும் 2 வார்த்தை பேசேன். அண்ணன் பக்கத்தில் இருக்காங்க. இந்த கேட்குறாங்க, கொடுக்குறேன். டேய் டேய். ஹலோ சார். சொல்லுங்க. அது சார், அம்மா கிட்ட பேசிட்டேன். அருணாச்சலம், பேசிட்டேன். என்ன சார் சொன்னாங்க? நானே இங்கே ஒரு வேலை விஷயமா தான் வந்தேன். அந்த வேலை தான் இப்போ போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சதும் அம்மா கிட்ட ஃப்ரீயாக உட்காந்து பேசி கண்டிப்பாக ஒரு நல்ல பதிலோட வர்றேன். சரிங்க சார், சரி. அருணாச்சலம் சொல்லுங்க சார். நான் வர வரைக்கும் மான கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க சார். அவன் என் தங்கச்சி. ஆமாம் தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்பப்போ வீட்டுக்கு வந்து எட்டி பார்த்துட்டு போங்க. சாப்பிட்றதுக்கெலாம் வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்க சார். சரி, நான் சீக்கிரமாக வர பார்க்குறேன் முடிஞ்ச அளவு. இங்கே என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை. அது முடிஞ்சால் தான் நான் இங்கேருந்து நகர முடியும். அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. சரிங்க சார், நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க. தேங்க்யூ. சரி, நான் அப்போது வச்சிடட்டுமா? சரிங்க சார். சரி, அப்பப்போ ஃபேக்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. சரி, வச்சிடுறேன். மான பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆட்டும் சார், பார்த்துக்கிறேன். சரி, வச்சிடுறேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. காதலிச்சு கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணுறது கூட நல்லா தான் இருக்கு. ஆப்ரேஷன் முடிய இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. இங்கேயே இருப்போமா இல்லை அங்கே போவோமா? சார். இந்த வரேன் சார், நான் தான். வாங்க அரிசி, வாங்க. சார், ஏதோ வேலையாக இருந்தீங்களோ, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? அதெல்லாம் இல்லை, சும்மா ஒரு ஃபோன் கால் பண்ணலான்னு. சரிங்க சார். அப்புறம் அரசி, நீயோட உங்களோட பெரிய கவலை ஒன்று முடிஞ்சது. ஆமாம் சார், உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு எதுக்கு சொல்கிறீங்க? உங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் சொல்லணும். ஆமாம் சார், இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து நடத்துனது நீங்கள் தானே. நான் ஒன்றுமே பண்ணலமா. வேந்தன் இல்லாட்டி இது சாத்தியமே இல்லை. அவரும் தான். சரி, இருக்கட்டும். வேந்தனை நல்லா பார்த்துக்கங்கம்மா. கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் சார். பாப்பாவை பார்த்துக்கங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்லவே தேவையில்லை. 2 பேரையுமே நல்லா பார்த்துக்குவேன் சார். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஏதோ என்கிட்ட கேட்க வந்த மாதிரி தெரியுது. ஆமாம் சார். என்னம்மா? இல்லை, என் பக்கத்தில் இருந்தால நிலா, வெண்ணிலா. ஆமாம். இல்லை, நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் இல்லை, அது ஒரு மாதிரியாக பேசுகிற மாதிரி தெரிஞ்சது. என்ன சார், அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லையே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. நான் சும்மா கேஷுவலாக தான் கேட்டேன். அப்படியா? சரிங்க சார். சரி சார், அதை கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். இல்லையே, இன்னும் ஏதோ கொஸ்டின் தெரியுதே முகத்தில். இல்லை சார், நீங்கள் ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு தான் வெண்ணிலா கிட்ட அந்த மாதிரி பேசுனீங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அதைத்தான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல. சரிங்க சார், சரி வரேன். அரசி, என்னாச்சுமா? இன்னும் ஏதோ குழப்பமாவே இருக்கே உங்கள் முகம். அது இல்லை சார், அது எம்கேவை பற்றி தான். அவனுக்கு என்ன? இல்லை சார், எம்கே வினிதாவை சார், அது வேந்தனோட குடும்பத்தை பற்றி நீங்கள் என்கிட்ட ஓப்பனாக பேசுனதுனால நானும் இதை சொல்கிறேன். எனக்கு என்னமோ எம்கேவுக்கு வினிதா பர்ஃபெக்டான மேட்ச் இல்லையோன்னு தோணுது. அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம் சார். ஏன், நீங்கள் 3 பேருமே காலேஜ் மேட்ச் தானே, அப்போவே சொல்லியிருக்கலாமே. சார், நான் சொன்னால் அவன் கேட்க மாட்டான். ஓ, சரி சரி, சரிம்மா. என்ன சார், பட்டும் படாமல் பேசுகிறீங்க? நான் இந்த மாதிரி பேசி உங்களை ஆழம் பார்க்குறேன்னு நினச்சிட்டிங்களோ? அப்படி இல்லையா? இல்லை சார், நான் எனக்கு தோன்றதை தான் சொல்கிறேன். அது எம்கேவுக்கு வினிதா பொருத்தமே கிடையாது சார். நீங்கள் எம்கேவுக்கு அண்ணன் தானே, நீங்கள் எடுத்து சொன்னால் அவன் கேட்க மாட்டானா? நான் எத்தனையோ தடவை சொல்லியாச்சுமா, அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். சார், அவன் வினிதாவை லவ் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கான் சார். ஆனால் அது லவ்வே கிடையாது. அவளுக்கு ஒன்றுன்னா அவன் பதறவே மாட்டான். அதே மாதிரி எம்கேவுக்கு ஒன்றுன்னா அவளும் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே மாட்டான். இதுக்கு பேர் எப்படி சார் காதலாக முடியும்? காலேஜ் டேஸில் வினிதா இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணான்.
மறுத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதுனால எம்கேவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டானே தவிர அது லவ் இல்லை சார். காதல்ங்கிறது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனப்பூர்வமாக ஒத்து போய் அது வேற சார். இது அது இல்லை. எம்கேவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு இதெல்லாம் செட் ஆகாது சார். வினி அவனுக்கு செட் ஆக மாட்டா. உங்களுக்கே இவ்வளோ தெரியுது, அப்போ கூட பிறந்த எனக்கு தெரியாமலா இருக்கும்? நான் அவங்ககிட்ட இதை பற்றி பேசவே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கும் ஒருபடி மேலே போயே நான் பார்த்துருக்கேன். அவன் அந்த வெண்ணிலா பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் அவன் பார்வையில் ஒரு வித்தியாசம் தெரியுது. எப்பவும் ஸ்ட்ரைட்டாக ஷார்ப்பாக இருக்கிற அவனோட கண்ணு அந்த வெண்ணிலா பொண்ணை பார்க்கும்போது மட்டும் ஒரு மாதிரி குழையுது. உங்களுக்கும் அது தெரியுதா சார்? அப்போ உங்களுக்கும் தெரியுதா? ஆமாம் சார். ஆனால் அவங்ககிட்ட அதை நான் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டான். அதை தான் சார் நானும் இப்போ உங்ககிட்ட பேச வந்தேன். நீங்கள் இப்போ ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? நான் அவங்ககிட்ட வெனிதாவை பற்றி பேசும்போது நான் கேட்குறதுக்கெல்லாம் பதில் தான் சொல்கிறான். ஆனால் அதுவே வெண்ணிலாவை பற்றி பேசும்போது அடுத்த வார்த்தை என்னை பேச விடாமல் ஆஃப் பண்ணுறான். எங்கே நான் ஏதாவது பேசி வெண்ணிலா ஹர்ட் ஆயிடுவாங்களோன்னு உடனே பயப்படுறான். ஆமாம் சார், கவனிச்சேன். அதனால தான் உங்ககிட்ட இதை பற்றி பேசலாம்னு நினச்சி வந்தேன். ஆனால் இதை பற்றி நான் அவங்ககிட்ட எதுவும் பேச முடியாதுமா. பேசினாலும் அதை ஒத்துக்க மாட்டான். அவங்க குடும்பத்து மேலே எனக்கு இருக்கிற பகையை வச்சு நான் தப்பாக பேசுகிறேன்னே நினைக்கிறான். நீங்கள் வேணா பேசி பார்க்குறீங்களா? நானா? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எவ்வளோ ஜாலியாக பேசுகிறீங்க. அப்படியே இதையும் ஜாலியாக கேட்டுருங்களேன். கேட்டு பார்க்குறேன் சார். சரிம்மா. சரி, நம்ம அங்கே போகலாமா? ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்குமோ என்னமோ? போகலாம் சார். சரி வாங்க. சார் உங்களுக்கு எப்போ ஃபோன் வாங்கி கொடுத்தாரு பாப்பா? அது அது அப்பவே வாங்கி கொடுத்துட்டாரு. அப்படின்னா அண்ணனுக்கு தெரியாம இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்க? ஒன்றும் பண்ணல. இன்னும் வேற என்னென்ன வாங்கி கொடுத்துருக்காரு? வேற ஒன்றும் வாங்கி கொடுக்கல. இப்போ இப்படி சொல்லுவேன், இன்னும் ஒன்னா வெளியே வரும்போது தான் தெரியும். இந்த இப்போ ஃபோன் இருக்கிறது தெரிஞ்ச மாதிரி. இதெல்லாம் என்னடா பழக்கம் பாப்பா? பேசுறதுக்குன்னே. பேசுறதுக்கு தான் ஃபோன் வாங்குவாங்க, எனக்கும் தெரியும். ஆனாலும் இது என்ன பழக்கம்? அண்ணனுக்கு தெரியாம இப்படி எல்லாம் பண்றது? அவர் முதல்லயே உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு தான் சொன்னாரு. நான் தான் பயந்துகிட்டு வேண்டான்னு சொல்லிட்டேன். சரி இருக்கட்டும். இப்போ அம்மாட்ட சம்மதம் வாங்குறேன்ட்டு போயிருக்காருல, வரட்டும். அவர் அவங்க அம்மாவை கூட்டிட்டு இங்க வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நீ அவர்கிட்ட போன்ல பேசக்கூடாது. அப்படி பேசணும்னா என் போன்ல இருந்து தான் பேசணும். சரி பாப்போம் எப்படிதான் அவங்க அம்மாவை இங்க கூட்டிட்டு வராருன்னு நானும் பாக்குறேன். வருவாரு. வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பாப்போம். அப்புறம் நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் போன் எடுத்து அவர்கிட்ட பேசலாம்னு நினைக்காத. சிம்ம நான் எடுத்துக்கிட்டேன். என்ன? சரி வீட்லயே இரு, என்ன வெளியே எங்கேயும் சுத்த போயிடாத. அன்னை வேலைக்கு போயிட்டு வரேன். சரிங்க, நீ மத்தியானம் சாப்பிட வந்துருங்க. கண்டிப்பா வந்துருவேன். அதான் சார் சொல்லியிருக்காருல, நேரத்துக்கு வீட்டுல வந்து சாப்பிட்டு உன்னை பாத்துக்கிடணும்னு. போயிட்டு வரேன். எங்கேயும் போயிடாதடா. சரி நீ போல. என்ன பழக்கமோ? காதல்னு ஒண்ணு வந்துட்டேன்னா பெத்தவங்கள கூட பிறந்தவங்கள எல்லாம் மறந்துடுறது. வீட்டுக்கு தெரியாம போய் சொல்ல வேண்டியது, ஏமாத்த வேண்டியது. போன்ல இருக்கிற சிம்ம கலட்டி எடுத்துட்டு போயிட்டாங்களாம். எப்படி புடி கூட பேசுறது? ஆனாலும் அவர் அண்ணன் போன்ல இருந்து பேசிட்டாரு. நம்மளா பேசணும்னு நினைச்சா பேச முடியாது. அண்ணனை தான் போன் போட்டு கொடுக்க சொல்லணும். ஆனா அண்ணன் போன் போட்டு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. எப்பதான் வருவாங்களோ? நேத்து தான் இங்க இருந்து கிளம்பி போனாங்க. அதுக்குள்ளேயே அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. சரி, அவங்களுக்கு அங்க என்ன பிரச்சனையோ முடிச்சிட்டு வருவாங்க. ஆனா அம்மா தான் சம்மதிப்பாங்களா என்னன்னு தெரியல. நம்பிக்கையோட இருமான்னு அம்மா சம்மதத்தோட நான் வருவேன்னு சொல்லியிருக்காங்க. வரட்டும். தம்பி டாக்டர் எதுவும் வந்தாங்களா? இல்ல ப்ரோ, இன்னும் வரல. அப்படியே தான் நின்றுட்டு இருக்கோம். சரிப்பா சரி. அத்தா நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? நோ தேங்க்ஸ். கே சார். சார் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது சார். 2 பேருமே நல்லா இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் சார் அவங்க 2 பேரும் ஒரு 2 மணி நேரம் அப்சர்வேஷனில் இருக்கணும். எடுத்து போகிறதுன கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள போய் பார்க்கலாம். என்ன சார்? ஓகே சார் ஓகே. புகழரசி மேம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும் மேம், 2 பேரும் நல்லா இருக்காங்க. சரிங்க சார். அப்புறமா நர்ஸ் வந்து சொல்லுவாங்க. அப்புறமா பாருங்க என்ன? சரிங்க சார். அப்புறம் சார் நீங்கள் யாருமே எதுவும் இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் போய் சாப்பிட்டு வாங்க சார். எப்படியும் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். சரிங்க சார், பார்த்துக்கலாம். சரி, நான் டாக்டரை சென்ட் அப் பண்ணிட்டு வரேன் சார். ஓகே. புகழ், எம்கே, உங்க அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் பில்லை நான் கட்டிடுறேன். என்ன? இல்ல பரவாயில்ல, என்கிட்ட காசு இருக்கு, நான் கட்டிக்கிறேன். நேத்து வேற 5 lakhsக்கு செக் கொடுத்துருக்கேல, தாராளமா இருக்கு என்கிட்ட. அப்படியா? சரி, அப்போ ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளு. சரி ப்ரோ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ப்ரோ. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. சரிப்பா, முடிஞ்சப்போ வந்து பாரு. ஓகே. நைட்டு நான் வந்து இருக்கேன். ஓகே. சரி எல்லாரும் இருங்க, நான் கிளம்புறேன். அம்மா நீங்க வரீங்களா எப்படி? நான் ஒரு கார்ல வந்திருக்கேன்ப்பா. அம்மா அந்த கார் இங்கேயே நிக்கட்டும். அங்க பாப்பா தூங்கிட்டு இருக்கலாம். திடீர்னு புகழும் நிலாவும் கிளம்பணும்னா அந்த காரை எடுத்துக்கட்டும். நீங்க என் கூட என் கார்ல வாங்க. சரிப்பா. சரி நிலா, புகழ் பாத்துக்கோங்க. என்ன நிலா, நீ எவ்வளவு நேரம் இங்க இருக்க போற? இந்த சார் கண்ணு முழிச்சதும் பார்த்துட்டு வரலான்னு. சரி ஓகே, அப்ப பாத்துட்டு வரியா? சரி. புகழ், இங்க ஒரு கார் டிரைவரோட நிக்குது. வீட்ல இருந்து பாட்டி எதுவும் கால் பண்ணாங்கன்னா நீ அந்த காரை யூஸ் பண்ணிக்கோ, சரியா? சரி எம்கே, தேங்க்யூ.
இட்ஸ் ஓகே. சரி நான் கிளம்புறேன். பார்க்கலாம் ப்ரோ. ம் சரி. அம்மா வாங்க. நானும் வர்றேன்யா. சரிம்மா வாங்க. அத்தான், உங்களுக்கு துணைக்கு நான் இங்கே இருக்கேன். கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ, அதான் லேட் ஆயிடுச்சு. இதோ கிளம்பி வந்துட்டே இருக்கேன். யா இதோ கிளம்பிட்டேன். இன்னும் ஒரு 1/2 hourல அங்கே இருப்பேன். ஷியோர் ஷியோர். ஐயா கண்ணு, ஓகே ஐ வில் கால் யூ லேட்டர். என்னம்மா? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னேன்லப்பா. அம்மா ஈவினிங் பேசலாமா? எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு இப்போ. இல்லைப்பா, பேசியே ஆகணும். ஒரு 5 நிமிஷம். 5 minutes சரி சொல்லுங்க. உங்கள் அண்ணனை பற்றி தான்ப்பா. அண்ணனை பத்தி என்ன? உங்கள் அண்ணன் லவ் பண்ணுறானா? இஸ் இட்? ப்ரோ என்கிட்ட சொல்லவே இல்லைம்மா. ரொம்ப ஹாப்பியான விஷயம் தானே. அப்போ அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிடலாம். விஷயத்த முழுசா கேளு. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. பொண்ணு யாரு? எனக்கு மைனியா வர போறவங்க யாரு? நம்ம எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவரோட தங்கச்சி. வாட்? ஆமையா. என்னம்மா சொல்றீங்க? அண்ணனா? எஸ்டேட்ல வேலை பார்க்கறவரோட தங்கச்சியவா? ம். ஏன் அண்ணனுக்கு புத்தி இப்படி போகுது? நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க ஸ்டேட்டஸ் என்ன? என்ன மேரேஜ்னா அண்ணன் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டாங்களா? அதைத்தான் நீயும் கேளு உங்கள் அண்ணங்கிட்ட. நீங்க பேசுனீங்களா? சரி அண்ணன் எப்போ இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னாங்க? நேற்று தான் வந்த உடனே சொன்னான். நான் சொல்லி பார்த்தேன், அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறான், பிடிவாதமாக இருக்கான். நீ தான் கொஞ்சம் எடுத்து சொல்லு. அம்மா நீங்க சொல்லியே கேட்கலன்னா அப்புறம் நான் சொல்லி எப்படி கேட்பாங்க? ஆனா இதெல்லாம் சரியா வராதும்மா. சரியா வராது தான், ஆனால் நீ தான் எடுத்து பேசணும். உன்னைய வெளியே கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்கிறான்ல, அவனுக்கு அந்த உரிமை இருக்குல்ல. அதே மாதிரி நீயும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு உங்கள் அண்ணன்கிட்ட சொல்லு. வாழ்க்கையோட நிதர்சனத்தை உங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வை. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரியாக வராதுங்கிறத அவனுக்கு எடுத்து சொல்லி கொஞ்சம் புரிய வை. அவனுக்காக ரூபா பல வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கா. சரி அந்த பொண்ணை தான் வேண்டாங்கிறான் அப்படின்னா நம்ம எஸ்டேட்டுக்கு பக்கத்து எஸ்டேட்டில் கூட பொண்ணு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இல்லாட்டினாலும் எத்தனையோ பொண்ணுங்க கியூவில் நிற்பாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவரோட தங்கச்சியை போய் காதலிச்சுக்கிட்டு இருக்கான். சரிம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் ஈவினிங் வந்து ப்ரோ கிட்ட பேசுறேன். ம் சரிப்பா, கண்டிப்பாக பேசு. அதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடலான்னு தான். சரி ஓகேம்மா நான் ப்ரோ கிட்ட பேசுறேன். இப்போ எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பிட்டா? ம் சரிப்பா, எடுத்து சொல்லி கொஞ்சம் உங்கள் அண்ணனுக்கு புரிய வை. ஓகேம்மா ஷியோர். சரி நான் கிளம்புறேன். ம் சரிப்பா, மத்தியானம் சாப்பிட்ரு என்ன ஞாபகமா? ஓகேம்மா பாய். சரிப்பா. வாட் நான்சென்ஸ். ஏன் அந்த ப்ரோ இப்படி பண்றாரு? ஈவினிங் பேசலாம்.